கடகராசி கடகராசிக்கு 9ல் சனி வராருங்க. அள்ளி கொடுப்பாரா சனி? இது வரைக்கும் கிள்ளி தான் வச்சிருப்பாரு. ஏன்னா 8ல் சனி இருந்தார் இல்லையா, சமத்தியான ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சாங்க. அது என்ன பிரச்சனைனா, குறிப்பா வந்து கடகத்துக்கு வந்து 8ல் மறையக்குள்ள உங்களை வந்து கீழே அப்படியே தட்டியிருப்பாங்க. கீழே மட்டன் தட்டியிருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவு எல்லாருமே, வந்தவன் போனவன் வரவன் எல்லாருமே கீழே தள்ளிட்டாங்க. கீழே தள்ளி உங்களை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ மொத்தமாக முடிச்சு விட்டாரா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்களுக்கு தாங்க. அதாவது ஒரு வாயில்லா ஜீவனுக்கு காட்டுற மரியாதை கூட எனக்கு காட்டவே மாட்டுறாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சம்பாதிச்சு எங்கள் வீட்டில் நிறைய கொடுத்தேன் சார், ஆனால் கொடுக்க வேண்டிய மரியாதை எனக்கு கொடுக்கவே இல்லை சார், காரி துப்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து மரியாதை இல்லாமல் போச்சு, கஷ்டமாச்சு, வேலை இழந்து போச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாம் முடிஞ்சு போன விஷயம் தானே, நிறைய பட்டுட்டீங்க இல்லையா. குறிப்பாக வந்து கணவன் மனைவி காதலர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போயிட்டீங்க, அதாவது பிரிஞ்சு போயிட்டீங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து 8ல் பட்ட கஷ்டத்தை 9ல் வரக்குள்ள மீண்டும் ஒன்றிணைவார்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் வந்து நம்ம பெரிய பதிவில் கொடுத்துருக்கோம், போன பதிவில். இப்போ இந்த கடகத்துக்காரங்களுக்கு 8ல் இருக்குள்ள நல்லதும் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நல்லது, ஏன்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திரம், அந்த பூச நட்சத்திரம், ஆயில்யம் இதெல்லாம் இந்த ராசிக்குள்ளே இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லது நிறைய நடந்துச்சு, கெட்டது மட்டும் தான் நடக்கும்னு கிடையவே கிடையாது. ஏன்னா 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ சின்ன சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை தான் கொடுத்துருப்பாரு. அது என்னன்னா உங்களுக்கு பெரும் காயத்தை கொடுத்துருக்கோம், மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம், வேலை இதெல்லாம் வந்து. இப்போ அள்ளி கொடுப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், பணம் இது 3த்துலேயும் வந்து பட்டையை கிளப்பலாங்க. 9ல் வரக்குள்ள உங்கள் பாக்கியத்தில் அப்படி பணத்தை கொடுப்பார். பாக்கியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 2, 5, 9 இந்த கனெக்டிங்கில் நீங்கள் வந்துட்டாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம் பணத்தை கொடுக்கும். அப்போ பணத்தை கொடுக்க போகிறாரு, அள்ளி கொடுப்பாருன்னா அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சனி இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பார். இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தில் 9ல் சனி வரக்குள்ள திருமணத்தை பண்ணி வைப்பார். ஸோ ஏற்கனவே காலதாமதமாச்சு இல்லையா, ஐயோ வயசாகிடுச்சு சார், 35 ஆயிடுச்சு, நான் வந்து 50 அடிக்க போகிறேன் அப்படிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ல் சனி வரக்குள்ள கெட்டி மேலே சத்தம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஒலிக்கும். அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம், குழந்தை பெறுவது இதெல்லாமே கொடுப்பார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவது 9ல் சனி வரக்குள்ள நிறைய பேருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வீடு கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தேடி வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு சனி வந்து உதவி பண்ணுவார். ஸோ வீடும் நல்லாவே அமையக்கூடும். இதில் அள்ளி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சனி சூப்பராக கொடுப்பாரு. அந்த காலகட்டம் தான் இந்த 9ல் சனி வருது. இந்த 9ல் சனி கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாது. சனி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடம், 3, 9, 11 இந்த உபஜய ஸ்தானத்தில் வரக்குள்ள சூப்பராக கொடுத்துறாரு. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தையே கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ நீங்கள் பண்ண நல்லது கெட்டது இதுக்கேற்ற மாதிரி தான் சனி வந்து கொடுப்பாரு. உங்கள் ஜென்ம கால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த சனி வந்து சூப்பராகவே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. எனவே காத்திருங்கள், ஒரு புதிய விடியலை நோக்கி அள்ளி கொடுப்பார் சனி உங்களுக்கு. நல்லது நினைங்கள், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.